வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வெற்றி கொண்டான். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரப்பிரதேசத்தின் விருந்தாவனில் அமைந்துள்ள ராமகிருஷ்ண மிஷன் சேவாஸ்ரம மருத்துவமனையில் நந்த் கிஷோர் சோமானி புற்றுநோய் சிகிச்சை பிரிவை இன்று திறந்து வைத்தார். அந்த பகுதியில் புற்றுநோய் சிகிச்சை வசதிகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த புதிய புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் மூலம் எய்ட்ஸ் நோய்க்கு எதிரான மாவட்ட அளவிலான நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் சுரக்ஷா சங்கல்ப் காரியசாலா என்ற பயிலரங்கை இன்று டெல்லியில் நடத்தியது. இதற்கு தலைமை தாங்கி பேசிய தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் தலைவர் திரு ராகேஷ் குப்தா, எய்ட்ஸ் நோய் தொடர்ந்து ஒரு குறிப்பிடத்தக்க பொது சுகாதார சவாலாக இருப்பதாகவும் நிர்வாகத்தின் அனைத்து மட்டங்களிலும் இதனை தொடர்ந்து கண்காணித்து இதற்கு எதிராக அனைவரும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். பாகிஸ்தான் அரசு பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை நிறுத்தும் வரை அந்நாட்டுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் என்று ஐநாவுக்கான இந்திய பிரதிநிதி திரு பி ஹரீஸ் உலக நீர் தினத்தை முன்னிட்டு ஐநாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் தெரிவித்தார். பிரான்சில் நடைபெற்று வரும் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இன்று மாலை 5:30 மணிக்கு நடைபெறவுள்ள காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா ஜப்பானின் நட்சுக் நிதைராவை எதிர்கொள்கிறார். தொடர்ந்து இரவு 7 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் இந்திய வீராங்கனைகள் மல்விகா பன்சோத் மற்றும் ஈஷா ராணி பருவா ஆகிய இருவரும் மோதவுள்ளனர். இந்திய உள்நாட்டு பங்கு சந்தைகளின் முக்கிய குறியீடுகள் காலை வர்த்தகத்தில் 1% மேலாக உயர்ந்து காணப்பட்டன. இன்று மீண்டும் உயர்வு கண்டன. சமீபத்திய தகவலின்படி சென்செக் 853 புள்ளிகள் உயர்ந்து 75,061ஆகவும், நிப்டி 280 புள்ளிகள் உயர்ந்து 23,283ஆகவும் இருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.